ஒரு காலத்தில் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் பாய்ஸ், ஃபுல்லாக பசங்க தான். நாங்கள் கல்லூரிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோ எஜுகேஷன். பொதுவாக டெக்னிக்கல் காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இப்படி வரிசையாக உட்காந்துருப்போம். இந்த பக்கம் பசங்க கிட்ட கூட பார்த்து பேசிடக்கூடாது கிளாஸில், அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலேஜை பற்றி நம்ம சகோதரர்கள்ட்ட கேட்கும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. இப்போ டீச்சர்ஸை யாரும் மதிக்கிறதே கிடையாது, எதை பற்றியும் கவலை இல்லை. உட்காந்துருக்கிறதே மாறி மாறி தான் உட்காந்துருக்குறாங்க, எதை பற்றியும் கவலை இல்லைங்க. பசங்க பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, டீச்சர்ஸ் எதுவும் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இது மாறி இருக்கிறது. ஆனால் ஒரு காலத்தில் நாங்கள் அப்படி உட்கார பிரியப்பட்டோம், அடித்து கொன்றுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், இப்படி உட்காந்துருப்போம். ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் திரும்பி ஒரு ஸ்கேல் வாங்கிட்டா போதும், வெளியே கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ ஒரு பொண்ணுக்கிட்ட ஸ்கேலை வாங்கியிருப்ப டாய் அப்படின்ட்டு அப்படியே வெளியில் போய் நிற்கணும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கட்டளை இல்லை, அந்த பயம் இல்லை. இவங்க இஷ்டத்துக்கு என்ன செய்யறாருங்க, காலேஜ் பஸ்ஸில் போனாலும் சரி, அங்கே காலேஜில் உட்காந்துருந்தாலும் சரி, இஷ்டத்திற்கு இருவரும் சேர்ந்து தான் இருக்கிறார்கள். அப்போ இதுக்கு முன்னாடி நாங்கள் பயந்து கொண்டு சேராமல் நாங்கள் தனித்தனியாக உட்காந்துருந்தோமே, எதனால் அப்படின்னு கேட்டால் ஒரு அடக்குமுறை இருந்தது, ஒரு லா இருந்தது, ஒரு கட்டளை இருந்தது. ஆனா மனசு எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா எல்லாம் இப்படி சேர்ந்து ஒன்னா மண்ணா கும்மாள அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனது இருக்கிறது. அப்படிதான் இருக்கு. இப்ப அப்படி இருக்கக்கூடாது. இப்ப நம்மளாம் மாறிட்டோம். நான் சொல்றது பழைய மனிதனை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். இப்பவும் எங்களுக்கு அப்படித்தான் இருக்கு பிரதர். நோ 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 வி ஷுட் நாட். உங்களை புரிய வைக்கிறதுக்காக இந்த உதாரணத்தெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. அப்ப என்னுடைய மனது வேறு ஒன்றை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கட்டளைகள் இருக்கிறதுனாலே நான் இவைகள் எல்லாம் என்ன செய்யாமல் அப்படியே கட்டுப்படுத்திக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்படிப்பட்ட மனிதனைத்தான் வேதம் மாய்மாலக்காரர்கள் என்று அழைக்கிறது. இது ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு ஓகே, படாதவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. கர்த்தருக்குள் வந்ததுக்கு அப்புறம் இப்பவும் நாம் அதே மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்மை பார்த்து வேதம் மாய்மாலக்காரர்கள் என்று அழைக்கிறது. ஸோ இதுக்காக சில வேத வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுருவினுடைய புத்தகம் 1 அதிகாரம் 22வது வசனம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். நல்ல இந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்க. நீங்கள் மாய்மாலக்காரர்களாய் இல்லாம இருக்கணும்னா சத்தியத்திற்கு கீழ்ப்படிங்க, சட்டங்களுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லல. எப்படி கீழ்ப்படியணும்? பை ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினாலே. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா ஆவியின் கனி. ஆவியினாலே கீழ்ப்படிதல் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம், அவர் ஒரு மாஸ்டர் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அந்த மாஸ்டருக்கு பயந்துகிட்டு, முதல்ல யாரு நமக்கு மாஸ்டரா இருந்தா, லா, நியாயப்பிரமாணம் ஒரு மாஸ்டராக இருந்தது. அந்த நியாயப்பிரமாணத்திற்கு பயந்து கொண்டு நாங்கள் தள்ளி உட்காந்துருந்தோம் காலேஜில். புரிகிறதுக்காக சொல்கிறேன். இப்போ அந்த நியாயப்பிரமாண வாத்தியார் போயிட்டு இப்போ அதுக்கு பதிலாக யார் வந்துட்டா, பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார். அவருக்கும் பயந்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறோம். அதான் வசனம் சொல்லுது. இல்லை, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏக்கம், ஒரு மனிதனுடைய ஜென்மஸ்பாவம் உள்ள மனித ஏக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அதைத்தான் ஆண்டவர் மாற்றி விடுகிறார். இப்போ என்னுடைய இயல்பே கர்த்தருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு இயல்பாய் மாறுகிறது. அதுதான் ஆவியினாலே கீழ்ப்படிதல். என்னுடைய ஆவியே, என்னுடைய சிந்தனையே, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மனதே மறுரூபமாகி இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நிறைய சோசியல் மீடியாவில் ரொம்ப விருப்பம் அதிகம். ஏன்னா இன்றைக்கு சோசியல் மீடியாஸினுடைய உற்பத்தி, அவங்க எப்படி அதை தோற்றுவிக்கிறார்கள்னா இவங்களை அட்ராக்ட் பண்ணும் இடமாக தான் தோற்றுவிக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக் எடுத்துட்டாங்க. டிக்டாக்குங்கிற ஒன்று இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ டிக்டாக்கு பதிலாக ஆயிரக்கணக்கானது வந்துருச்சு. ரீல்ஸ், ஷார்ட்ஸ், என்னென்னமோ வந்துருச்சு. இதை சொன்னவனே பாருங்கள், கண்ணெல்லாம் இப்படி விரிஞ்சிருக்குன்னு. மனதிற்குள்ளாக ஒரு ஏக்கம் உருவாக ஆட்டோமேட்டிக்காக அவங்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா. பரிசுத்த ஆவியானவர் அந்த ஏக்கத்தை மாற்றுகிறார். செல்ஃபோனை பிடுங்கி வச்சாதான் இவங்கெல்லாம் நீதிமான்களாய் மாறுகிறார்கள் என்ற வாழ்க்கை பிரமாணத்துவ வாழ்க்கை. மனது போட்டு அப்படியே ஏங்கிக்கிட்டு இருக்கு. எப்படா இவங்க போவாங்க, செல்ஃபோன் ஏதாவது கிடைக்குமா. ஒரு செகண்ட் இல்லை, அப்படியே அப்பா மறந்து அம்மா மறந்து ஏதோ ஒரு செல்ஃபோனை வச்சுட்டு போயிட்டா போதும், எங்கேயோ பாத்ரூம் போயிட்டா போதும், அந்த கேப்பில் கட எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி போட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கிச்சனில் போய் அடைச்சட்டியில் நோண்டிகிட்டு இருக்குது. அப்படியே எதுவுமே பண்ணல. நாங்கள் பாருங்கள், நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். அந்த கேப்பில் இவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. செல்ஃபோனே இல்லை அப்படின்னா இவர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க, அப்படியே வேற வழி இல்லாமல் அதில் இல்லாமல் இருப்பாங்க.
இன்ஸ்டாகிராமில் நான் இல்லை. ஏன் இல்லை? செல்ஃபோன் இல்லை. அது எதை காண்பிக்கிறதுன்னா மாயம் உள்ள ஒரு வாழ்க்கையை காண்பிக்கிறது. அதிலிருந்து தான் நாம் மாற்றம் பெறுவதற்கு போதிக்கிறோம். அப்படி இல்லைன்னா நம்ம பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது. நம்மை விட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், முழு சுதந்திரவாளியாய் மாறுவார்கள். அவங்க எல்லா தவறான விஷயத்தையும் கடைபிடிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா ஒரு வாத்தியாரை போல, ஒரு பிரமாணத்துவத்தை போல அவர்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? அடக்கி வச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் அவர்களை நீங்கள் அப்படி அடக்கி வச்சிங்க. எவ்வளவு காலம் அடக்க முடியும்? ஆகவேதான் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பாருங்க. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டு இருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இப்படிப்பட்டவைகளுக்கு கீழ்பட்டு இருந்தோம், பிரமாணத்திற்கு கீழ்பட்டு இருந்தோம். நம்ம பிள்ளைகளை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு சில ஒழுக்க விதிகள் கொண்டு பிரம்பை வைத்து என்ன செய்தோம்? அவங்கள டிசிப்ளினுக்குள்ள வளர்த்தோம். எது வரைக்கும் வச்சிருப்பீங்க? இப்படியே 18 வயசு வரைக்கும் வைக்கலாம். அதுக்கு மேல நீங்க வைக்க முடியாது. 18 வயசு வரைக்கும் நீங்க பிரம்பை எடுத்து என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? எல்லாத்துக்கும் போய் நிற்பீங்க. 19 அவன் காலேஜுக்கு போனோடனே அடுத்து நீங்க பிரம்பை தேடுவீங்க. என்னடா பிரம்பை காணா? அவன் பிரம்போட நின்றுட்டு இருப்பான். நான் ஏன் எடுத்து வச்சுட்டேன். இனியெல்லாம் நீங்க அடிக்கக்கூடாது. அவ்வளவுதான், நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. அந்த நிமிஷம் நீங்க வேதனையில உடஞ்சி விழுந்துருவீங்க. அதுக்கப்புறம் அவனை கண்டிக்கவே முடியாது. இப்படி உலகத்தில் எல்லா பிள்ளைகளும் மாறி இருக்கிறாங்க. இது இயல்பாய் வரக்கூடிய ஒரு வாழ்க்கை. கிறிஸ்டியானிட்டி இங்கே தாங்க ஆரம்பிக்குது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த லாக்குள்ளே நாம் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் சுபாவம் மாறுகிறது. இப்போ பெரம்பை எடுத்து அவனை மிரட்ட தேவையில்லை. அவனே புரிந்து கொண்டான், இதுதான் கரெக்டு. இந்த லைஃப்குள்ளே தான் ஆண்டவர் என்னை போக வைக்கிறாரு. ஆனால் நிறைய கிறிஸ்டியானிட்டியில் நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த சுபாவ மாற்றமுள்ள வாழ்க்கைக்கு வரல. எவ்வளோ வேதனையாக இருக்குது. ஆனாலும் தாங்கள் கிறிஸ்தவர்களைப் போல வாழும்படியான ஒரு வாழ்க்கை அவர்கள் மக்களுக்கு காண்பிக்கிறார்கள். ஆகவேதான் பேதுரு எழுதுகிறார், நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவங்களா மாறணுமா? நீங்க சத்தியத்திற்கு எப்படி கீழ்ப்படியணும்? பரிசுத்த ஆவியினாலே கீழ்ப்படியணும். அப்படின்னா உங்களுடைய சுபாவம் மாற்றப்பட்ட நிலைமையிலே கீழ்ப்படிய வேண்டும். கனியினாலே கீழ்ப்படிய வேண்டும். வேற எந்த அடிப்படையிலும் கீழ்ப்படிய முடியாது. அப்படி இல்லாத கீழ்ப்படிதல் தான் மாய்மால கீழ்ப்படிதல்.